ஆழங்களில் அவர் காண்பிக்கும் முதல் அதிசயம், அகப்படாதவைகள் அகப்படும். அகப்படாதவைகள் அகப்படும் அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அதே கடல்தான், அதே வலைகள்தான், அதே படகுதான், அதே சீமோன் பேதுருதான். ஆமென். அவன் நாட்களாய் வருஷங்களாய் பயணித்த, மீன் பிடித்து தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட அதே கடல்தான். கடலை மாற்றவில்லை. நாம் இந்த கெனசரேத்து கடலிலே மீன் பிடிக்க வேண்டாம். மாறாக நாம வேறு ஏதாவது ஒரு கடலுக்கு போவோம். இந்த அரேபியன் சி கை கொடுக்காவிட்டால் இந்த பே ஆஃப் பெங்கால் கை கொடுக்கும். இந்த பே ஆஃப் பெங்கால் கை கொடுக்காவிட்டால் இந்த இந்தியன் ஓஷன் கை கொடுக்கும் என்று சொல்லி ஆமென். கடலை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பிசினஸை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வேலையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஐ அம் ஸ்பீக்கிங் ப்ரொஃபெட்டிக்கலி. தேவனுடைய வார்த்தையை தீர்க்கமாக இந்த காலை நேரத்தில் பேசுகிறேன். வழியை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வேலையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்தில் எந்த தொழில் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்ததோ, எந்த வியாபாரம் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்ததோ, எந்த பிள்ளைகளுடைய ஜீவியம் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்ததோ, அதே கடல், அதே வலை, அதே சூழ்நிலையில் இதுவரைக்கும் அகப்படாதவைகள் அகப்படும் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆழங்களுக்குள் வா. ஆமென். ஆழங்களுக்குள் வரும்போது அகப்படாதவைகள் அகப்படும் அதிசயங்கள் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறான், ஐயரே, ஓ மாஸ்டர், ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படல, ஒன்றும் அகப்படல. நல்ல சூழ்நிலையில், நல்ல நேரத்தில், மீன் பிடிப்பதற்கு ஏதுவான காலத்திலே, நல்ல சூழ்நிலைகள் அமைந்திருந்த நேரத்திலே நான் பண்ணின காரியத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வரல, நான் பண்ணின காரியத்தில் எனக்கு லாபம் வரல. இப்பொழுது நீர் சொல்லுகிற நேரம் என்பது ஆமென் எதிர்மறையான நேரம், எதிர்மறையான சூழ்நிலை, எதிர்மறையான காலகட்டம். மீன் பிடிப்பதற்கு ஏதுவான நேரம் என்பது இரவு நேரம். மீன் பிடிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை என்பது இரவு நேரத்து சூழ்நிலை. ஆனால் அப்பொழுது நான் பிரயாசப்பட்டு அகப்படல, இப்பொழுதாவது அகப்பட போகுதா என்கிற சந்தேகத்தோடு அவன் பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கரையில் நின்று கொண்டு அதை பேசாதே, என்னோடு கூட ஆழத்திலே வா. ஆழங்களில் நான் உனக்கு அதிசயத்தை காட்ட போறேன். அகப்படாதவைகள் அகப்பட போகிறது. ஆமென். அகப்படாதவைகள் அகப்பட போகிறது. கடந்த ஆண்டுகளில் இதை எப்படியாவது சுதந்திரித்து விடலாம், இதை பெற்று விடலாம், இதை என் வாழ்க்கைக்கு ஏற்று விடலாம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைந்து விட்டால், என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடந்து விட்டால், என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டால், என் ஊழியத்தில் ஒரு புதிய எல்லைகள் அமைந்து விட்டால், என் வியாபாரத்தில், என் பிசினஸில் ஒரு புதிய காரியத்தை எப்படியாவது 2024 ஆமென் பிடித்து விடலாம் என்று நினைத்தோம். ஆனால் அது ஆமென் கழுவுற ஆமென் மீன் நழுவுற மாதிரி என்ன செஞ்சிருச்சு, நம்மளை விட்டு நழுவி போயிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆழத்துக்கு வா. அகப்படாதவைகள் அகப்பட போகிறது, நடக்காதவைகள் நடக்க போகிறது, வாய்க்காதவைகள் வாய்க்க போகிறது. இந்த 2025 இது சம்பவிக்க போகிறது. ஆழங்களில் ஒரு அதிசயம். ஆமென். திடீரென்று ஒரு நாள் சவுலுக்கு ஒரு அழைப்பு வருகிறது தகப்பனிடத்திலிருந்து. ஆமென். சவுலே, நாம் வீட்டில் வளர்த்து கொண்டிருந்த 3 கழுதைகளை என்ன செய்யவில்லை, காணவில்லை. இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பைக், ஒரு கார் எப்படி விலையேற பெற்றதா இருக்கிறதோ, அன்றைக்கு ஒரு வீட்டில் கழுதை இருந்தால் அந்த வீடு பணக்கார வீடு. ஏன்னா ஆமென், போக்குவரத்துக்கு பயன்படுத்துறது எதை தான் பயன்படுத்துவாங்க, கழுதை தான் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் பைக்கோ ஒரு காரோ இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்லப்பா, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அப்படின்னு மனிதனுடைய எண்ணங்கள் இருக்குது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது அல்ல. தேவனுடைய பார்வையில் ஒன்றுமில்லாவிட்டாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சவுலுடைய தகப்பன் சொல்லுகிறான், சவுலே, நம்ம கழுதை என்ன செஞ்சிருச்சு, காணாம போயிருச்சு. இப்போ ஆமென், வட்டத்தில் தொலைஞ்ச கழுதை சொன்ன உடனே எவ்வளவு தூரம் தான் போயிருக்கும்? வட்டம் ஜங்ஷன் வரைக்கும் போயிருக்கலாமா, இல்ல கூடி போனா மண்டே மார்க்கெட் வரைக்கும் போயிருக்கலாம். ஆனா இந்த கழுதை என்ன செய்யுது, நாடு விட்டு நாடு விட்டு நாடு விட்டு 3 நாடுகளை விட்டு தாண்டி போகுது. சில கழுதைகள் அப்படிதான். சவுலுடைய கழுதைகள், சவுலுடைய கழுதைகள் இப்ப தேடுறான். கழுதை என்ன செய்யல,
அகப்படல. இப்ப கழுதையை தேடி வந்தவனை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான், எப்பா நீ கழுதையை தேடாத, இன்னும் ஆழத்துக்கு உன்னை கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆமென். நீ இப்படி இருக்க வேண்டியவன் அல்ல, இதற்கு மேன்மையான ஒரு ஆழங்கள் உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது. நீ வான்னு சொல்லி தைல குப்பி எடுத்து அவன் தலை மேல ஊத்தி அவன் அபிஷேகம் பண்ணின அடுத்த செகண்ட் செய்தி அவன் காதுக்கு வருது, நீ தேடின கழுதைகள் அகப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட சொல்லிவிட்டு சொன்னார், இந்த காலை நேரத்தில் ஆமென், எல்லாரையும் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணு. அவங்க வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் சிலதை அகப்பட செய்ய போகிறேன், சில தேடினவைகளை அகப்படுத்த போகிறேன், ஒரு அதிசயத்தை நான் காண்பிக்க போகிறேன். ஆமென். ஆழங்களுக்குள்ள வாங்க. ஆழங்களுக்குள்ள வந்தா என்ன அதிசயமா? அகப்படாதவைகள் அகப்படும் அதிசயம். 3 நாடுகள்ல தேடினது அகப்படல. ஆனா எப்போ அபிஷேக தைலம் அவன் மேல இறங்கி வந்துச்சோ, ஆண்டவர் அவனை அழைத்த ஆழங்களுக்குள் அவன் வந்தானோ, அவன் காதுகளிலே செய்தி வந்தது, நீ தேடின கழுதை அகப்பட்டது, நீ தேடின அந்த வேலை அகப்பட்டது, நீ தேடின உன் பிள்ளைகளுக்கான எதிர்காலம் அகப்பட்டது. எப்போ தெரியுமா? நீங்க கரையிலே அல்ல, நீங்க ஆழங்களுக்குள் வரும்போது. ஆமென். அப்போ ஒன்று, அகப்படாதவைகள் அகப்படும் அதிசயம்.